ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. ஆபிரகாம் கத்தி எடுத்துறாரு, கத்தி எடுத்து வெட்டுறதுக்கு போயிட்டாரு. உடனடியா அதுக்கு ஆண்டவரே கூப்பிட்டு ஆபிரகாம் ஆபிரகாம் நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஏன் நிறுத்தினார் ஆண்டவரு? சொல்றாரு, ஏன் ஆண்டவருக்கு இந்த சோதனையை கொடுத்தாரா? 100 வருஷம் உங்களுக்கு பிள்ளை இல்லை, ஆனா இவன் கண்ணு இப்ப யார் மேலக்குது? ஆண்டவர் மேலக்குதா இவன் மேலக்குதா? சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில எதுவுமே இல்லாத வருவோம், ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்த நம்ம கண்ணு ஆண்டவர் மேலக்குதா இல்ல கொடுத்துக்கிறது காரியத்து மேலக்குதா? அவன் அந்த கத்தி எடுத்துட்டு ஓரமா போயிட்டா பாருங்க, கொள்றதுக்கு போயிட்டா பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நீ கத்துக்கு பயப்படுகிறன்னு கொடுத்து நானு இது மூலமாக நான் அறிந்து கொண்டேன். உன் கண்ணு புள்ள மேல இல்ல, உன் விசுவாசம் புள்ள மேல இல்ல, உன் நம்பிக்கை புள்ள மேல இல்ல, நீ என்ன விசுவாசிக்கிற, உன் நம்பிக்கை என் மேல இருக்குது, நீ எனக்கு பயப்பட, நான் உன்னை இப்ப விசுவாசிக்கிறேன் சொல்லிட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தை இப்ப கவனிங்க. கீழே இப்ப கவனிங்க, இப்ப நடக்கிற சம்பவத்தை கவனிங்க. பின்பு ஆபிரகாம் இல்ல, அப்போது கர்த்தருடைய தூதனானவன் ஆபிரகாம் என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவன் பிள்ளையாண்டர் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவன் உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறேன் என்றும் இப்பொழுதும் அறிந்திருக்கிறேன் என்றால். நல்லா கவனிங்க கீழே. ஓகே, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகளை சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக அதை பலியிட்டார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுது எங்க? அதாவது அந்த பலிபீடத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டான், ஆடை ஈசாக்க படுக்க வச்சுட்டான். வெட்டு நேரத்தில் ஆண்டவர் சொன்னார் ஸ்டாப்னு சொல்லிட்டாரு. ஸ்டாப் சொன்ன பிற்பாடு இவன் கண்களை ஏறெடுத்து பாக்குறானா? எங்க ஏறெடுத்து பாக்குறான்? இப்படி பின்னாடி திரும்பி பாக்குறான். அது பின்னாடி என்ன இருக்குது? தேவாலயத்தை கட்ட வேண்டிய இடம் அந்த இடத்துல தான் இருக்கிறது. அந்த இடத்துல புதர்ல ஒரு ஆடு சிக்கி முன்ன சிக்கி கொண்டு இருக்கிறதா? எங்க? மலை மேல ஆடு சாதாரணமா போகாது, மேய்ப்பன் இல்லாம போகாது. ஆனா வேதம் போதிக்கிறது மலை மேல ஒரு புதர் ஒரு ஆடு சிக்கி கொண்டிருந்தது. எந்த ஆடு சிக்கி கொண்டிருந்தது? வேதம் போதிக்கிறது அந்த இடத்துல தான் தேவன் நமக்கு ஒரு தேவாலயத்தை ரெடி பண்ணி தேவாலயம் கட்டும்படியாக ஒரு ஸ்தலத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரு. இப்போ தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுது, அவன் கண்களை திரும்பி ஏறெடுத்து பார்க்கும்போது அந்த தேவாலயத்தில் ஒரு ஆடு கொடுக்கப்பட்டது. அந்த ஆடு அதாவது முட்செதிரில மாட்டி தனக்காக இந்த ஈசாக்குக்காக மாத்திரமல்ல உலகத்திற்கு எல்லாவற்றுக்காக பாவ நிவாரணத்துக்காக ஆடை தேவனத்தில் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த இடத்துல தான் தேவாலயம், அந்த இடத்துல முதல் தேவாலயம் கட்டப்பட்டது. அந்த இடத்துல தான் இரண்டாம் தேவாலயம் கட்டப்பட்டது. வாசி என்னோட கூட சேர்ந்து யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். எங்க? எந்த இடத்துல தேவ ஆட்டுக்குட்டி? தேவ ஆட்டுக்குட்டினா தேவாலயத்தில் தேவன் கொடுக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி அது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எங்க இருந்து? அந்த மோரியா மலையில தேவன் தனக்காக ஆலயத்துக்காக அந்த இடத்தை ஏற்படுத்தி வச்சிருந்தாரு. அதை எதிர்க்கத்தான் ஜனங்க வந்து பலியை கொடுப்பாங்க. எப்போ? தேவாலயம் உருவாக்கின போது. எந்த இடத்துல ஆதாம் போய் ஈசாக்க பலி கொடுக்கணும், அதை எதிர்க்கத்தான் ஆபிரகாம் திரும்பி பார்த்தாரே, அதே இடம்தான் தேவன் தமக்கு தேவாலயத்தை ஏற்படுத்தி வச்ச அந்த சிலமாக அந்த இடமாக காணப்படுகிறது. அந்த இடத்துல இப்ப ஆடு வெளியே வருகிறது. அப்ப யார் கொடுத்தாங்க ஆடு? தேவனே தமக்காக ஆடு தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். ஆதாம் சொன்னாரு, ஆபிரகாம் சொன்னாரு,
தேவன் தம்முடைய பர்வத்தில் அதை பார்த்துக் கொள்வார்னு சொன்னார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யார் பார்த்துக் கொள்வாரு? பர்வத்தில் அவர் பார்த்துக் கொள்வார்னு சொன்னாரு. அந்த ஆடு தான். எந்த ஆடு? தேவன் தேவாலயத்திலிருந்து அந்த ஆட்டை தேவன் கொடுத்தார். அந்த இடத்தான் முத சாலோமன் கட்டின தேவாலயமாக இருந்தது. அத இடிச்சு போட்ட பிற்பாடு எஸ்ரா, செருபாபேல், நெகோமியா இவர்கள் மூலமாக 2ஆம் தேவாலயம் கட்டப்பட்டது. அந்த ஆலயத்தில் தான் தேவன் கழுத மேல எல்லாம் அந்த இடத்துல தான் தேவன் கழுத மேல இறங்கி வந்து அந்த தேவாலயத்தில் உலாவினார், தேவாலயத்தில் நடந்தார். சாலமோன் மடத்துல தேவன் உலாவினார் கர்த்தர் வார்த்தை சொல்லப்படுகிறது. அதே இடம் தான். அந்த இடத்துல தான் தேவாலயம் கட்டப்பட்டது. அந்த இடத்துல 2ஆம் தேவாலயம் கட்டப்பட்டது. அதே இடத்துல தான் 3ஆம் தேவாலயம் கட்டப்படுகிறது. அதே இடத்துல தான் வேதம் பதிக்கிறது. இயேசு கிறிஸ்து 1000 வருடம் அரசாட்சி செய்கிற இடமாக அந்த இடத்துல காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அதே மலையில தான் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பாவ நிவாரண பலியாக தன் ஜீவனை கொடுத்தார் வேதம் போதிக்கிறது. the same மலை. ஆகையால தான் ஆண்டவர் அந்த இடம் ரொம்ப ஸ்பெஷலான இடமாக காணப்படுகிறது. பாருங்க, தேவன் சொல்றார் பாருங்க, இந்த வார்த்தையை வாசிங்க. ஆபிரகாம் அந்த இடத்துல இயேசுவை தரிசித்தான் கர்த்தர் வார்த்தை சொல்லப்படுது. வாசிங்க கொடுத்து யோவான் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம் கவனிங்க. அதாவது யூதர்கள் மத்தியத்துல ஒரு பெரிய கான்வர்சேஷன் ஆகிக்கொண்டே இருக்குது இல்லையா? ஆபிரகாமுடைய பிள்ளை அவங்க சொல்றாங்க, ஆபிரகாம் பிள்ளை நீங்க இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆபிரகாம் பிள்ளையா இருந்தா ஏன் வார்த்தை நீங்க கேட்டிருப்பீங்க. ஏன்னா ஆபிரகாம் எனக்கு காண ஆசை இருந்தான் கர்த்தர் வார்த்தை சொல்லப்படுது. இப்போ இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை கவனிங்க. அந்த யூதர்கள் மத்தியத்துல 56:8-56 நல்ல கவனிங்க. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தால் கண்டு களி கூர்ந்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னமா ஆபிரகாம் அந்த நாளை காண ஆவலா இருந்தானா, கண்டு களி கூர்ந்தான். எங்க கண்டா? இதோ அந்த மோரியா மலையில இதோ தன் குமாரனை பலி கொடுக்கும் போது அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை கண்டார் வேதம் போதிக்கிறது. எப்படி ஒரு ஆளாக அந்த இடத்துல கண்டார் நமக்கு வேதம் போதிக்கிறது. ஈசாக்கு பலியினால உலகத்தின் பாவங்களை போக்க முடியாது. ஈசாக்கு பலியினால இதோ உலகத்திற்கு சகல ஜனங்களுடைய எந்த பாவத்தை கழுவ முடியாது. அதுக்காக ஒரே ஒரு பிராயச்சித்தம் வேற யாராலும் முடியாது. இயேசு கிறிஸ்து என்னும் ஆடு தன் ஜீவனை கொடுத்தாலும் ஒழிய எந்த மனுஷன் மீட்டுக் கொள்ள முடியாது. அதனால்தான் தேவன் வந்துட்டு அடையாளமாக எப்படி ஏதேன் தோட்டத்துல வந்துட்டு ஒரு மிருகத்தை கொன்று இந்த அந்த பாவத்துக்கு பரிகாரத்தை தேவன் ஏற்படுத்தி வச்சாரோ அது இயேசு கிறிஸ்துக்கு அடையாளத்தை காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய பலிக்கு ஒரு உதாரணத்தை அடையாளத்தை காண்பிக்கப்படுகிறது. அதே போல உலக ஜனங்களுக்காக எருசலேமிலே இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுக்க போகிறது அடையாளமாக அந்த மோரியா மலையில இயேசு கிறிஸ்துவின் ஒரு ஆடாக தேவன் அந்த வெளிப்படுத்தி காண்பித்தார் வேதம் போதிக்கிறது. ஆபிரகாம் அதை காண ஆவலா இருந்தாலும் கண்டு களி கூர்ந்தான் கர்த்தர் வார்த்தை சொல்லப்படுகிறது. சோ ஆண்டவர் அதை எண்ணி பார்க்கிறாரு. எதுக்கு? அந்த சங்கார தூதன் அந்த எருசலேமில வந்து அந்த இடத்தை வந்து அழிக்க வரும்போது ஆண்டவர் அதை நினைவு கூர்ந்து பார்க்கிறாரு. இல்ல, இந்த இடத்துல ஏற்கனவே ஆபிரகாம் அந்த இடத்துல யாராவது ஒரு ஆட்டை பலி கொடுத்துறாங்க. அந்த ஆடியது தேவன் அனுப்பப்பட்ட ஒரு தேவ ஆட்டுக்குட்டி அந்த இடத்துல பலி கொடுக்கப்பட்டது. சோ தேவன் நினைவு கூர்ந்து பார்க்கிறாரு. இதுக்கு அப்புறம் இந்த இடத்துல தேவன் ஆலயம் வரப்போகிறது. இதுக்கு அப்புறம் இந்த இடத்துல தனது குமாரனை தேவன் பலி கொடுக்க போறார். ஆகியால இந்த இடத்துல இனி ஒருபோதும் ரத்தம் சிந்த கூடாது. ஆகியால தூதரை பார்த்து ஸ்டாப், இனிங்க ஒரு மனுஷன் கூட கொல்லப்பட கூடாது. இந்த இடம் ரொம்ப ஸ்பெஷலான இடம். எந்த இடம்? உலகத்திற்காகவே பாவத்துக்காக பரிகாரத்தை செலுத்தப்பட இடமாக காணப்படுது. சோ ஆண்டவர் சொல்றாரு, எருசலேம் தூதரை பார்த்து சொல்றாரு, இங்க ஸ்டாப், இதுக்கப்புறம் ஒரு ஜீவன் கூட இடத்துல கொல்லக்கூடாது ஆண்டவர் சொல்லப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு வேளை பிதா உங்களை தண்டிக்கணும்னா கூட பிதா உங்களை தண்டிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். பெருமையா நீங்க சொல்லலாம். ஏன் தெரியுமா? நீங்க பிதாவை தண்டிக்க பிதா உங்களை தண்டிக்க முன் வந்தாருன்னா உங்களுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பலியான அந்த பலியை பிதா நினைவு கூர்ந்து பார்க்கிறார் உங்களுக்காக. ஏன்னா தாவீது சொல்றான் பாருங்க, வசனத்தை வாசிங்க, வாசித்து முடிக்கிற ரோமர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7-8 தாவீது இந்த வார்த்தையை சொல்றான். இதை யோவான் கோட் பண்ணி காமிக்கிறாரு, பவுலும் கோட் பண்ணி காமிக்கிறாரு. வாசிக்கிற கவனிக்கும். நீங்க சங்கீதம் 32 வார்த்தையை இதே வார்த்தை தாவீது சொல்லியிருப்பா. இந்த வார்த்தை உங்களுக்கு காண்பிக்கிற கவனிக்கும்.
7:8. எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவருடைய பாவங்களை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறார். எங்க அந்த தாவீது பாருங்க, இந்த இடத்துல தாவீது பாவம் செய்தா தேவன் அந்த இடத்துல தூதன் சங்கார தூதன் வந்து அந்த இடத்துல இயேசுவை அழிக்க வர தேவன் ஸ்டாப்னு சொல்லிட்டார். இனி இந்த பாவத்துக்காக இங்க எந்த ஒரு ஜீவனும் கொடுக்க போறது கிடையாது. ஏன்னா ஏற்கனவே தேவனத்துல பிளான் பண்ற உலகத்திற்கு ஜனங்களுக்கு எல்லாருக்கும் பாவத்துக்கு பரிகாரத்தை இந்த இடத்துல ஆண்டு சூஸ் பண்ணி வச்சுட்டாங்க. தாவீது அதுதான் சொல்றான். இப்போ சொல்றான், எவருடைய பாவம் தேவன் எண்ணாது இருக்கிறாரோ, எவருடைய பாவம் தேவன் மன்னிச்சாரோ அவன் பாக்கியவான். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு பிதாவே ஒருவேளை ஒரு உதாரணத்துக்கு ஒரு படி மேல போய் சொல்ற, பிதாவே உங்களை தண்டிக்கணும்னு இப்போ பிதா யோசித்தால் உங்களை தண்டிக்க முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஏன்னா உங்களை தண்டிக்க வரும்போது உங்கள் முன்பதாக இயேசு கிறிஸ்து வந்து நிற்பாரு. பிதா பார்ப்பாரு, இதோ அவனுக்காக இவருடைய ஜீவனை கொடுத்த, ஏதோ இவர் ஜீவனை தேவன் பலியாக கொடுத்திருக்க. ஆகியால இனி அவனுக்கு தண்டனைக்கு அவனுடைய பாவத்துக்கு எந்த ஒரு தண்டனை கொடுக்க முடியாது. இனி உலகத்துக்கு எல்லா ஜனங்களுக்கும் பாவத்துக்காக தண்டனை கிடையாது. அவர் இயேசு மேல அது விசுவாசிக்காத தண்டனை வரப்போகிறதாக இருக்கிறது. யோவான் 3:17 17-18 வாஸ்து பாருங்க. பாவத்துக்காக தண்டனை கிடையாது இனி ஜனங்களுக்கு. தேவன் தன்னுடைய ஒரே பேர குமாரன் அனுப்பினவர் விசுவாசிக்காத பாருங்க, அந்த அவிசுவாசத்தான ஒரு தண்டனை வரப்போகுது தவிர பாவத்துக்கு இனி ஒரு தண்டனை கிடையாது. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தண்டிக்கணும்னா எத்தனையோ வகையை தண்டிக்கலாம். ஆனா தண்டிக்காது இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம் தான், உங்களுக்கு பதிலாக இயேசு அந்த சிலுவையில உங்களுக்காக ஜீவனை கொடுத்தாரு. ஆகையால உங்களுக்கு தண்டனை நீக்கப்பட்டிருக்கிறாரு. இனி ஒருபோதும் உங்களுக்கு தண்டனை கிடையாது. தண்டனை தேவன் பிக்ஸ் பண்ணி வைக்கல. தண்டனை கொடுக்கறதுக்கு முன்பதாக இயேசு அவங்களுக்கு முன்பதாக நிற்பாரு. நம்ம ஒரு நாளைக்கு கண்டிப்பா நியாயஸ்தானத்துக்கு முன்பதாக போய் நிற்க போறோம். வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பதாக போய் நிற்க போகிறோம். நியாய தீர்ப்புக்காக அல்ல. நீங்க செய்திருக்கிற கிரியைக்கு தக்க பலர் அனுபவிக்க போக போறீங்க. ஏன்னா சிங்காசனம் உட்கார்ந்து கொண்டிருக்கிற பிதா உட்கார்ந்து கொண்டிருப்பாரு. இயேசு கிறிஸ்து முன்பதாக வருவாரு. பிதா உங்களை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து நீங்க என்னவா இருக்கான்னு பாக்குறீங்க தவிர உங்க வாழ்க்கையில என்னவா இருக்கிறது இயேசு கிறிஸ்து பிதா உங்களை பார்க்கப்படுது. ஏன்னா உங்களுக்காக ஒரு ஜீவனை அவர் ஏற்கனவே பலியாக கொடுத்து முடிச்சு ஆயிடுச்சு. ஒரு மனுஷனுக்கு கடைசி தண்டனை எந்த தண்டனை? மரண தண்டனை. அது இயேசுக்கு கொடுத்தாயிடுச்சு. ஆகிய உங்களுக்கு பதிலாக அவர் தன் ஜீவனை கொடுத்துட்டாரு. இனி உங்களுக்கு தண்டனையும் ஆக்கினை தீர்ப்பில் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுது. அவர் விசுவாசிக்காத யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஆக்கினை தீர்ப்பில் வேதம் போதிக்கிறது. ஆகிய தேவன் பார்த்தாரு, அந்த இடத்தை பார்த்து இது ஸ்டாப் சொல்றாரு. ஏன்னா அந்த இடம் ஸ்பெஷலான இடம். ஏன் ஸ்பெஷலான இடம்? அங்கத்தான் தேவாலயம் கட்டப்போகிறது. அந்த இடத்துல தான் 2ஆம் தேவாலயம் வரப்போகிறது. அந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய ஜீவனை கொடுக்க போகிறாரு. அந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போகிறார். ஆகையால தான் தேவன் அந்த இடத்தை பார்த்து ஸ்டாப் என்று அந்த பதத்தை தேவன் யூஸ் பண்ணாத இடத்துல. ஏன் இந்த இவ்வளவு தூரத்தை என்ன கொண்டு போனேன்? அந்த இடம் எவ்வளவு ஸ்பெஷல் காண்பிக்கும்படியாக அடுத்தவரை காண்பிக்க போறேன். இதுல அந்த இடம் யாருக்கு சொந்தமானது, அந்த இடத்தை யாரை வாசம் செய்து கொண்டாங்க, தேவன் எப்படி அந்த இடத்தை மீண்டுமாய் ஒரு பெரிய ஜனங்களெல்லாம் வந்து துதிக்கத்தக்கது ஆராதிக்கத்தக்கதாக தேவன் அதை எப்படி மாற்ற என்பது தத்துவரை பார்க்கலாம். கண்டு முடிச்சோம் பண்ணலாம். இன்றைக்கு ஒருவேளை தேவனை விட்டு யாராவது பின்வாங்கி போயிருப்பார்கள். ஆனால் இந்த நாளில் ஆண்டவர்கள் ஒப்பு கொடுக்க தேவ ஜனங்கள். ஆண்டவர்களை தண்டிக்க போறது கிடையாது, மன்னிக்க நல்லவரா இருக்கிறாரு. 1 யோவான் 1:7 தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுது. இயேசு ரத்தம் சகல பாவங்களை மன்னிக்க சுத்திகரிக்க போதுமானதா இருக்கிறது வேதம் போதிக்கிறது. அவர் ரத்தத்தால் உங்களுக்கு பாவம் மன்னிப்பும், ரத்தத்தால் உங்க மீட்பும், அவருடைய ரத்தத்தால் உங்களுக்கு நித்திய ஜீவன் ஒன்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுது. நீங்க பின் வாங்கி போயிருந்தாலும் மறுபடியும் தேவன் வாங்க. தேவன் உங்களை மன்னிக்க நல்லவராக இருக்கிறார். தண்டிக்கும் போது இயேசு கிறிஸ்து உங்கள் முன்பதாக பிதாவோடு நிற்க போதுமானவராக இருக்கிறார். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இது வந்து அருமையான காலங்களுக்கு நன்றி சொல்லிருக்கோம். நாளைக்கு கூட எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு புதிய பலனை, புதிய ஜீவனை கொண்டு வரட்டும். இந்த நாளிலே யாரும் பின்வாங்கி போயிருப்பார்கள். ஆண்டவரே, இந்த ரத்த தண்ணியில் வந்து மீண்டுமாய் தேவனுடைய ஒப்புரவாக சமாதானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள, தேவனோட ஐக்கியத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்கிறாங்க. வந்திருக்கிற யாரும் கேட்டுக்கொண்டு யாரும் ஆசிரித்து பலப்பட்டு உமக்கு எல்லா கனத்து மகிமை துதி செலுத்தி ரட்சகர் மீட்பெறுமாம் இயேசுவின் என்பதாக வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே.
ஆமென். கையில தட்டி கர்த்தரை மையப்படுத்தலாம்.